நாம அடுத்த 7 நாளையும் இந்த மேசிவ் அண்டர் கிரவுண்ட் சிட்டில தான் செலவு பண்ண போறோம். இந்த மாதிரி இடம்லாம் இன்னுமா இருக்கு? இது ஃபியூச்சருக்கு அப்படியே மாறுபட்டிருந்தாலும் இந்த சிட்டி மைனுக்கு கீழே கட்டப்பட்டிருக்கு. அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அன்சார்ட்டடான எண்ணிக்கை இல்லாத டனல்ஸும் சேம்பர்ஸும் இங்க இருக்கு. என்னென்ன பயங்கரமா இருக்கும்னு யாருக்கு தெரியும்? இந்த படி மூலமா தான் நாம இப்ப அந்த சிட்டிக்கு போக போறோம். பழசுப்பா இந்த ஸ்டார். நம்மள விட ரொம்ப பழசு. ஓகே, இப்ப நம்ம கீழே வந்துட்டோம். அங்க பாருங்க சீலிங் எவ்வளவு மேல இருக்குன்னு. இப்ப நாம இருக்கிறது அண்டர் கிரவுண்ட்ல 400 ஃபீட்டுக்கு கீழே. எப்படின்னு தெரியல, ஆனா இந்த வில்லேஜ் இன்னும் எக்ஸிஸ்டிங்கா தான் இருக்கு. என்னன்னு சொல்றது, வேர்ல்ட் வார் 2 அப்போ, அதாவது ரொமேனியா மேல பாம்பு போட்ட போது thousands of people இங்க தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரமாவே நம்ம நைட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இடம் கிடைச்சிருச்சு. இங்க நம்ம கேம்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ சொன்னா சரி. நம்ம பொருட்கள்லாம் அங்கதோ மேல இருக்கு. தங்க வேண்டிய இடத்தை முடிவு பண்ணதுனால பேக் எடுக்க நாம இப்ப மேல போகணும். எங்க மொத்த மூளையும் செலவு பண்ணி ஈஸியா அதை நாங்க கீழே கொண்டு போக ஒரு வழியை கண்டுபிடிச்சோம். ஓ, அது பிரமாதம். பார்த்து ஜாக்கிரதை. தண்ணியில இறங்கி மீனை பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். எங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே சேலஞ்சுக்காகதோ இந்த பேக்ஸ்ல இருக்கு. எல்லாருக்குமே ஒரு பேக் இருக்கு. உண்டுல என்ன இருக்கு கால்? மத்தவங்க யாராவது பார்க்கலாமா? சரியா பிடிச்சிட்டேன். இதுல கிரேசியஸ்ட் பார்ட் என்னன்னு தெரியுமா? இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டியை நாங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்தோம். எங்களை சுத்தி இருக்கிற செவறுகள்ல ஏகப்பட்ட டனல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சேம்பர் இருந்துச்சு. இதோ இந்த மாதிரி. எங்க? இவங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபேமஸான யூடியூபரை நான் கொண்டு வர போறேன் இந்த டனலை எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஆனா எவ்வளவு யூடியூபர்ஸ் அதிகமாகறாங்களோ அந்த அளவுக்கு குழப்பங்களும் அதிகமாக போகுது. கொஞ்சம் சீக்கிரமா நாங்க தூங்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா நாளைக்கு காலையில ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. கேக்க ஒரு மாதிரி இருக்கு. இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டில Day 1 ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில பார்க்கலாம். குட் மார்னிங். இந்த நாள் அற்புதமா இருக்க போகுது. காலையில ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக எல்லாரையும் நான் எலிவேட்டர் ரூம் கிட்ட கூட்டிட்டு போனேன். இன்னையில இருந்து ஒவ்வொரு நாள் காலையிலயும் நம்ம கூட ஒரு ஃபேமஸான யூடியூபர் ஜாயின் பண்ண போறாங்க. நம்மளோட சர்ப்ரைஸ் கெஸ்ட் இப்ப வந்துட்டாங்க. அது யாரு? Welcome to the underground city. இந்த சிட்டி நல்லா இருக்குப்பா. வாவ், இங்க ஃபெரிஸ் ஃபீல் கூட இருக்கா? ஆனா அது மட்டும் இல்ல, நாங்க அந்த ஸ்டேர்ஸ்ல இது வரைக்கும் ஏறினதே கிடையாது. ஆனா பயங்கரமான ஒரு ஸ்டேர்ஸ்னா லைஃப்ல இதுவா தான் இருக்கும். வாவ், பாய்ஸ் மேல வாங்க. லேசர் பீமுக்கு ஹைட்னா கொஞ்சம் பயம். எனக்கு மட்டும் இப்படி பண்றீங்க? இன்னைக்கு உன்னோட பயத்தோட நம்ம போராட போறோம். நீ எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க? ஒருவேளை சாகணும்னு இருந்தா நான் செத்துருவேன். அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஓ காட். ஆல்ரைட், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம கிட்ட இப்போ ஒரு லைட் இருக்கு. இப்போ இங்க கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கு. அவ்வளோ நம்பிக்கையா இருந்துராதீங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தோ இது மாதிரி ஒரு டோர் அங்க பார்த்தோம். ஆக்சஸ் ஃபார்பிடன். ஹேய் ஹேய் ஹேய். ஓ வெயிட். சரி, நான் போய் பார்க்கறேன். இல்ல 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 இல்ல. ஆல்ரைட் गाइस, சேஃபா தான் இருக்கு. இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு ஹாண்டட் ஏரியா மாதிரி எனக்கு இருக்கு. இந்த போர்ட்ஸ்லயும் உள்ள என்டர் ஆக கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆனா அது உடைஞ்சு விழுந்திருக்கு. ஆமா, விழுந்திருக்கு. இது சும்மா டெக்கரேஷனுக்கு இருக்கா? ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுது. ஃபாலோ மீ. இது பாக்குறதுக்கு கிரீபியாலாம் இல்ல. இங்க பாருங்க, 1000 வருஷமா இங்க சால்ட் அறுவடை பண்ணிருக்காங்க. இது டார்க் சாக்லேட் சீ சால்ட் ஃபீஸ்டபிள்ஸ் பா. இத கேளுங்க. இது நம்ம சீ சால்ட் பார்ல இன்னும் உப்பு போட்டா எப்படி இருக்கும்? நேரடியா இறக்குவோம். ரொம்ப நல்லா இருக்கு. வாவ் வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. படிப்படியா ஏற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது நம்மள எங்க கூட்டிட்டு போகுது? எனக்கு தெரியாது. எனக்கு சுத்தமா தெரியாது. ஆமா, இது என்னது? Do not pass அப்படின்னா என்ன? கால் உன் கையை கொஞ்சம் இப்படி வைக்கிறியா? எங்களால இத கேமரால காட்ட முடியாது. இந்த டனல் ரொம்ப வினோதமா இருக்கிறதுனால கிரீப்பியஸ்டான நிறைய திங்ஸ் இங்க இருக்கு. ஆனா நாங்க மறுபடியும் கேம்புக்கு திரும்பி வந்தோம். நீங்களே பார்க்கலாம், ஜிடியான் எங்க கூட பெட்ல சேர்ந்திருக்காரு. நாளைக்கு நாளும் அற்புதமா போக போகுது. ஏன்னா சூப்பர் ஸ்பெஷல் கெஸ்ட் வர போறாங்க. சோ அதனால நாம மறுபடியும் மார்னிங் பார்க்கலாம். ஆல்ரைட், இது 3வது நாளோட ஆரம்பம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல. இந்த நாளோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு போய் பார்க்கலாமா? அவனை கீழே அனுப்புங்க. ஷேடோ தெரியுதா? அது அங்க இருக்காரு. காயா? ஒருவேளை ஸ்பீடா இருக்குமோ? எனக்கு 2 ஷேடோ தெரியுது. 2 பேரா வராங்க. தெரியாதவங்களுக்காக சொல்றேன், சாமும் கால்பையும் ஹாண்டடான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுல கில்லாடிங்க. சோ இந்த 1000 இயர்ஸ் பழைய டனலை எக்ஸ்ப்ளோர் பண்றது எப்படி இருக்கும்னு அவங்க கிட்டயே கேட்கலாம். நாம எங்க போறோம்? சீலிங் எவ்வளவு ஹைட் பாத்தியா? ஆக்சுவலா கீழே பார்த்தனா அது ஒரு விண்டோ மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாரும் இவனோட ரியாக்ஷனை பார்த்தே ஆகணும். ஏன்னா ஹைட்னா அவனுக்கு ரொம்ப பயம். இதுக்கு நடுவுல மத்தவங்க எல்லாரும் நம்மளோட பேஸ் கேம்ப அப்கிரேட் பண்ண போறாங்க. ஆல்ரைட், நீங்க இன்னிய இது பாருங்க. நீங்க அங்க போய் அத பாருங்க. புரிஞ்சிருச்சு. நீங்க தான் சூப்பர்வைசரா? ஆமா. என்ன நடக்குதுன்னு புரியல. முதல்ல அதை சொல்லுங்க. இருக்கட்டும், வேலைய பாருங்க. முன்ன விட ஆழமா இப்ப இந்த டனலுக்குள்ள போறதுனால அதோட எக்ஸ்ப்ளோரிங் இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல.
எனக்கு நம்ம சாமும் கால்பியை லீட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கிரீப்பி ஹவுஸ் பிடிக்கும். கண்டிப்பா கரெக்ட். யா வழியை காட்டுங்க. நாங்க முன்னாடி போயிட்டே இருக்கோம். நான் உன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். ஓ இங்க 2 வழி இருக்கு. இந்த பக்கம். கால் கோல்பியை நல்லா பயமுறுத்திட்டேன். அவன் பயத்துல மறந்துட்டான். அப்படியே நாங்க நடந்து முன்னாடி வந்தப்போ அமானுஷ்யமான இந்த இடத்தை நாங்க பார்த்தோம். பயங்கரமா இருக்கு. ஓ இங்க பாருங்களேன், ஜெய்ஜாண்டிக் கிராஸ் இருக்கு. வெயிட் நிஜமாவா? இந்த கிராஸ்க்கு என்ன அர்த்தம் இருக்கும்? எங்களுக்கு இந்த சால்ட் மனை பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இங்க ஒரு லெஜெண்ட் இருந்திருக்காரு. அவரு ஒரு ஆத்மாவை பார்த்திருக்காரு. இங்க நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதை தடுக்கணும்ன்றதுக்காக தான் இதை உருவாக்கி இருக்காங்க. இதான் அந்த ஸ்பாட். கேட்கவே அற்புதமா இருக்கு. வாங்க முன்னாடி போவோம். யோ இந்த ஹோல் நம்மள கேம்ப் கிட்ட கூட்டிட்டு போகும். ஓ அது ஒரு ஹோலா? காரணமா தான் இந்த ஃபென்ஸ் இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அங்க போலாமா? நான் இங்க இருந்தே பாக்குறேன். டூட் நம்ம கேம்ப பார்க்க முடியுது. லுக். ஷான், ஓ அவங்க நமக்கு மேல இருக்காங்க. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நாங்க இங்க குளிச்சிட்டோம் பாய்ஸ். குளிச்சிட்டோம் நான் கத்துனாங்க. ஓ அது எப்படி பண்ணீங்க? முதல்ல நாங்க கேப்பை வச்சு கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஜக்க வச்சு கவுத்தோம். லனான் அது உங்க பாரு. சரி நான் வரேன். லேனன் உயரத்தை பார்த்து இவ்வளவு எல்லாம் பயப்படக்கூடாது. நான் வரேன் ப்ரோ, வரேன். இது ஓகே தான். வேணாம் யாரும் என்ன தொடாதீங்க. பயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரான். ஓகே இந்த மைனோட 50% நாங்க பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாத்து அடிச்சு நாங்க குளிச்சாச்சு. அண்ட் அண்டர் கிரவுண்ட் சிட்டில இப்ப கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனா இன்னும் பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. அண்ட் நாளைக்கு நாங்க இன்னொரு புது கெஸ்ட வரவேற்க போறோம். அதுவும் 2 கெஸ்ட. எலிவேட்டர் இப்ப கீழே வருது. ஷார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பிளானட்ல மிகப்பெரிய ஸ்ட்ரீமர் யாராச்சும் உள்ள இருக்காங்களா? Kai Senat! Welcome to the underground city! Order Kai, வேகமா குதிச்சு அதை கொஞ்சம் அழுத்தி காட்டு பார்க்கலாம். Come on. கொக்கு முக்கா என்னது இது? காய் நீ அதை கேட்டல? இங்க நம்ம ஒரு பெரிய ஃபேமிலி. அதே மாதிரி எங்களுக்கு நடுவுல யாராலையும் நுழைய முடியாது. ஷேடோயிங்காகவா அப்படி பண்ண? நீ வேணா போய ப்ரோ. காய் உனக்காகவே ஸ்பெஷலா நான் ஒரு டனல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சோ இந்த போட்ஸை யூஸ் பண்ணி அண்டர் கிரவுண்ட் லேக்க நாம கடக்க போறோம். ஆமாங்க, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு லேக் இருக்கு. இன்னொரு பக்கத்துல செவுத்துல ஓட்டையோட ஒரு டனல் இருக்கு. அண்ட் அங்க போக வேண்டிய முதல் நபர் யாருன்னா அதான் நம்ம கால். நானே முதல்ல போறேன். ஓ இங்க ஒரு டோர் இருக்குப்பா. அந்த டோர்க்குள்ள என்ன இருக்கும்? நம்ம அதுக்குள்ள போய் ஆகணும். அது அவசரமா இருக்கும். உன்னால முடியும். ஓ நோ. ஓகே ஷானோட பூஸ்ட்க்கு அப்புறம் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம். See you, Sean. பை பை ஷான். படத்துல இந்த மாதிரி நான் நிறைய பாத்திருக்கேன். இந்த கதவை நம்ம கடந்து போனா நம்ம செத்துருவோம். ஓகே கேம் பிளான். ஓகே நம்ம நேரா போறோம். நேரா போய் அப்புறம் லெஃப்ட் எடுப்போம். லெஃப்ட்க்கு அப்புறம் ரைட். ஏன்னா ரைட் எப்பவுமே ரைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் யூ டர்ன் போட்டு நேரா போய் லெஃப்ட் எடுத்து 5 அடி மட்டும் தான் எடுத்து வைக்க போறோம். மேல போக கூடாது. ஓகே சோ இந்த ஸ்கெட்ச் டனல்ல ட்ரக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா என்னாச்சு? அங்க இருந்து நாங்க ரொம்ப பயங்கரமான இருள் சூழ்ந்த ஒரு இடத்துக்கு போனோம். அங்க ஒரு பெரிய கேவரன் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்ததை விட பெருசா. உலகத்தோட பிரைட்டஸ்ட் ஃபாஸ்ட் லைட் இதுதான். இது செமையா இருக்கும். இது உண்மைதானா? இதெல்லாம் உண்மை மாதிரியே. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இங்க லெட்ஜஸ் கூட நான் குதிக்க இருக்கு. போறேன். என்ன குதிக்க போறியா? பை गाइस. காய் நீ எங்க போற? எனக்கு சேஃப்னு தான் தோணுது. யா நல்லா இருக்கு. ரொம்ப அருமை. யா சேர்ந்து. ஹலோ நான் அங்க இருந்து பேசுற மாதிரி இருக்கு. நம்ம கேவரனுக்கு நடுவுல இருக்கிறப்ப எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கத்துனா எப்படி இருக்கும்? செமையா இருக்கும்ல? ரெடி? என்ன பண்ற? கம் ஆன். அவங்க விட்டுட்டு போறாங்க. ஏய் என்ன பண்றீங்க? ஓகே கம் ஆன். சீக்கிரம். ஏய் உள்ள பூட்டிடுங்க. நம்மள விட்டு போறாங்க. எங்க போறீங்க? ஏய் அப்புறம் பார்க்கலாம். கதவை திறங்க. கால்ஸோட காலை உடைச்சிட போற. இரு சரி ஓகே விட்டுட்டேன். ஹே மேன். என்ன எங்க விட்டு போக பாத்தீங்களா? இல்லையே. அப்புறம் பார்க்கலாம். நீ சொன்னது கேட்டது யார் சொன்னா? நீதான். இல்லையே. நைட் ஃபுல்லா உள்ள நம்ம மாட்டுக்கு பாத்துறோம். நோ நீ அங்க அப்படியே. இந்த லாங் டேவோட எக்ஸ்ப்ளோரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டென்ஷன் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டோட முடிச்சுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா கால் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா. ஆனா ஜிடியோனோட ஹெல்ப்பால மொத்த டீமையும் பிராங்க் பண்ணலாம்னு இருக்கோம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பெரிய பொம்மைய அந்த பிரிட்ஜுக்கு மேல வச்சு பின்னாடில இருந்து நான் பேச போறேன். நாங்க காயோட சாங் போட போறோம். பஸ் டவுன் ரோலி அவலாஞ்ச். அப்பதான் நினைக்கிறேன். நம்மள யாராவது அட்டாக் பண்றாங்களா என்ன? சாங் அவங்க ப்ளே பண்றாங்க. அது உன்னோட சாங்கா? ஆமா. அதுவும் அங்க லைட் தெரியுதா? அது அங்க மேலையா?
சரி ஏதோ பாட்டு நல்லா இருக்கு. யாரெல்லாம் இதை பண்ணாங்களோ அவங்க மிகப்பெரிய எதிரியை சம்பாதிக்க போறாங்க. அப்படியே பழி வாங்குறதுக்கு நாளைக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கேன். Oh boy. அவங்க செஞ்ச இந்த பாவ செயலுக்கு மொத்தமா தண்டிக்கிற அளவுக்கு நான் போவேன். எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள நான் விட மாட்டேன். அட்டூழியம் நடந்துகிட்டே இருக்கு, எதிரிங்க அதிகமாயிட்டே போனாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் நான் இப்ப தூங்க போனாதான் நாளைக்கு வேலை நடக்கும். நான் ஒருத்தன் தான் முழிச்சிருக்கேன், மத்த எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நேத்து காரல் அப்படி ஒரு வேலை பார்த்திருக்கான். கெஸ்ட் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். அதோ கீழே வந்துட்டு இருக்காங்க. ஓ எப்படி இருக்கு இது ப்ரோ? லோகன் பால். யூசுவலி ஜிம்மி தான் எல்லாருக்கும் டூர் காட்டுவான். ஆனா இப்போ அவன் தூங்கிட்டு இருக்கான். நீ வேணா அவனை ஓ எழுப்ப. கண்டிப்பா நான் அத பண்ணேன். தாராளமா பண்ணலாம். ஓ யா குட் மார்னிங் லோகன். என்ன தூக்கம்? சாண்ட்லர் உன்னை பார்த்து எக்ஸைட் ஆயிட்டான்னு தெரியுதுப்பா. நம்ம டே 5 ஓட கெஸ்ட் WWE ஓட சூப்பர் ஸ்டார் லோகன் பால். லெட்ஸ் கோ. இந்த வீடியோ பாக்குறப்ப எவ்வளவு ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் நான் குழியில இருக்கேன்னு தெரிய ஏய் வரும். गाइस, இங்க யார் யார் இல்லன்னு தெரியுமா? கால் ஜிடியன் தான் நேத்து நைட் நம்மள பிராங்க் பண்றதுக்கு இந்த வேலை பார்த்திருக்காங்க. எல்லாருக்காகவும் நான் பேச போறேன். அவங்களை இன்னைக்கு தண்டிச்சே ஆகணும். இது காலோட பெட். இதுக்கு மேல இங்க இதுக்கு இடம் கிடையாது. எங்கேயோ போய் அவன் நிம்மதியா தூங்குறான். ஆனா எங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை. தூங்கல. Alright, லேசர் பீம் கொஞ்சம் கிரேசி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கால் நிம்மதியா தூங்குறான்ல, போய் அவன் நிம்மதியை கெடுப்போம். Oh my God. என்னை எழுப்பி விட்டது லோகன் பால். கால், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். நீ தூங்கிட்டு இருந்த, அப்போ உன் பெட்டை தூக்கி நான் தண்ணியில போட்டுட்டேன். நீ பண்ண வேலைக்காக. இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி நான் வெறுக்கிறேன் ப்ரோ. இந்த பிராங்க் கொஞ்சம் பேரை வெறுப்பேத்துறதுனால காய் அண்டர் கிரவுண்ட் சிட்டியோட மேயர் ஆகணும்னு நினைச்சான். அதுக்கான ஸ்டெப்ஸ் அவன் நான் எடுத்தான். மேயரா இருந்தேன்னா யாரும் நீங்க அப்செக்ட் பண்ணுவீங்களா? இருக்கிறதுலே ஷார்ட்டான ஆள் தான் மேயர்னு நான் சொல்லுவேன். நான் அப்செக்ட் பண்ண மாட்டேன். மேயர் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறதுனால நேத்து பண்ண தப்புக்காக காலையும் ஜிடியோனையும் அவன் பனிஷ் பண்ணான். இந்த சிட்டியோட பாப்புலேஷன் 9 யூடியூபர்ஸால அதிகமானதுனால இப்பத்துல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அட்டூழியமா தான் இருக்க போகுது. ஓகே, நீங்க எலிவேட்டர்ல போய் தூங்குங்க. எலிவேட்டர்ல அவங்க எல்லாத்தையும் எலிவேட்டர்ல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நாம எப்படி எடுத்துட்டு போவோம்? நாம 15 மாடி ஏறணும். கொஞ்சம் பொறுமையா யோசி. Bro, நீங்க இப்பதான் இங்க வந்தீங்க நீ bro. ஒரு நாள் முன்னாடி தான் இங்க வந்த ப்ரோ. ஏன் இவன் மேயரா இருக்கணும்? நான் இதை ஒத்துக்க மாட்டேன். ஆல்ரைட், இந்த ஆர்டரை பத்தி பேசுறதை நிப்பாட்டிக்கலாம். நீங்க உங்க பொருள்லாம் எடுத்துட்டு உங்களோட எலிவேட்டருக்கு போங்க. உன் சர்வாதிகாரத்தை என்ஜாய் பண்ணு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. எலிவேட்டர் என்ஜாய் பண்ணுங்க பாட்டி. ப்ரோ ஆக்சுவலி எனக்கு இது இப்போ பென்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ இன்னும் இது எலிவேட்டர் மாதிரி தான் இருக்கு. சரி, தப்பு பண்ணவங்கள தண்டிச்சாச்சு. நீ இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க? முதல்ல பண்ண வேண்டியதை முதல்ல பண்ணணும். நமக்கு ஸ்டோரேஜ் பிளேஸ் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் அதோ அது. ஓகே, அதாவது நமக்கு தேவையான பொருளை எல்லாம் நம்ம பேட்டு விட்டு தூரமா கொண்டு போறோம்னு சொல்றியா? அதானே? இல்ல, நமக்கு காய் சொன்னதுனால. ஹானஸ்ட்லி இது தேவையே இல்ல. தேவையில்லாம நம்ம நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, காய மேயராக்கிறது நல்ல ஐடியா இல்லன்னு தோணுது. காயோட ரெடிகுலஸ் டிமாண்ட பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அந்த நாள் வந்தவங்களும் நாங்களும் அந்த டனலை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, நாங்க 2 மணி நேரத்துல திரும்பி வரோம். ஓகே, இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டில இருக்கிற டனல்ஸ், ரூம்ஸ் எல்லாத்தையும் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்பெஷல் விஷயத்தை காட்டலாம்னு நினைக்கிறோம். இங்க ஒரு எண்ட் தெரியுதுல? ஆமா. இது ஒரு ஃபேக் டெட் எண்ட்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? நோ. டியூட், என்னது இது? இப்ப பாருங்க. ஓ, என்னது ஃபேக் வால்? ஆனா இது ஒரு ஜாயிண்ட் டனல்குள்ள நம்மள கூட்டிட்டு போகும். இந்த டனல் எங்க வரைக்கும் போகுது? யா, டனல் ரொம்ப பெருசா இருந்தது. சொல்ல போனா நாங்க ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா போய்கிட்டே இருக்கே. போயிட்டே இருக்கு. என் லைஃப்லயே பார்த்த மிகப்பெரிய டனல் இதுதான். அங்க லைட் தெரியுது. அண்ட் இந்த டனலோட எண்ட்ல இருக்கிறது தான் ஜாக்ஸ் பேஸ். ஜாக்ஸ்பீல மிஸ்டர் பீஸ்டோட பாக்ஸ் அவைலபிளா இருக்கும். அதுவும் ஃபீஸ்டபிள்ஸ் பாரோட. அதே மாதிரி இந்த நேரத்துல மத்த பாய்ஸ் எல்லாரும் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாரோட பேட்டையும் நான் பிரிட்ஜ் கிட்ட கொண்டு போய் போடலாம்னு நினைக்கிறேன். அது டே 1 பிரிட்ஜ்ல அண்ட் நியூ ஜென் இங்க. என்ன நடக்குது? சரி வா பண்ணுவோம். நான் ஜிம்மி எடுத்துக்கிறேன். நான் லேசர்ஸோட தான் எடுத்துக்கிறேன். என் லைஃப்ல நான் இவ்வளவு ஹாப்பியா இருந்ததே இல்ல. மிஸ்டர் பீஸ்ட் பாக்ஸ் கிரேட் சிக்கனோட வரப்போகுது. ஜாக்ஸ்பீஸ் அவரோட ஃபேவரட் சைன். அதே மாதிரி வாயில போட்டு உடனே கரைஞ்சிடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே போய் வாங்குங்க. ஜாக்ஸ்பீ டன் ஆஃப் சாசஸ்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ். ஏய், இது நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. யா, இங்கதான். Perfect. அக்டோபர் மந்த்ல ஃபர்ஸ்ட் 30 நாள் யாரெல்லாம் ஃபீஸ்டபிள்ஸ் வாங்குறாங்களோ ரேண்டம் முறையில தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு $10,000 வழங்கப்படும். அண்ட் அந்த ஹாலோவின் நைட் அன்னைக்கு ஒருத்தருக்கு நாங்க $1 மில்லியன் கொடுக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபீஸ்டபிள்ஸ் புடிச்சிட்டு ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணணும். ஃபீஸ்டபிள்ஸ் வார் இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அவங்களும் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால இப்பவே முடியும்னா போய் பாக்ஸ வாங்கிடுங்க. நம்ம எல்லாருக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா சிட்டில இன்னொரு மூலையில இருக்கிறவங்களுக்கு இத பத்தின ஐடியா இருக்காது. நாங்க ஜாக்ஸ்பீ சாப்பிடவே இல்ல. இப்ப நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு bunch of content creators ஒண்ணுமே பண்ண கூடாதுன்னு உட்கார வச்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தான். எதுக்காக நீங்க எல்லாரும் ஸ்கீ மாஸ்க் போட்டிருக்கீங்க? நீங்க எல்லாரும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த சிட்டியை பெட்டர் சிட்டி ஆக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால நாங்க இப்ப டவுன் ஹால் மீட்டிங் வச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஓகே, அதாவது பெட்டரா இருக்குமா? நீங்க எல்லாம் ரெடியா? இங்க என்ன நடக்குது? வெல்கம் டு யோர்க் சிட்டி. இதுதான் நம்மளோட கரண்ட் ஸ்டேட். எல்லாமே இங்க ரொம்ப மோசமா இருக்கு, கேவலமா இருக்கு இல்லையா? அதனால நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போங்க. நியூ ஜென் மட்டும் தான் இந்த இடத்துல தூங்குவாங்க. டே 1ல இருந்து இருக்கிறவங்க இப்போ இருந்து நீங்க பிரிட்ஜ்ல தூங்கணும்.
நாங்க அங்க மாஸ்டர் பெட்ரூமும் போட்டிருக்கோம், யாராவது ராஃப்ட்ல தூங்கலாம். ஆல்ரைட், இதுக்கு மேல நான் எதையும் கேட்க விரும்பல. டே ஒன்னஸ் கம் ஆன் கம் ஆன். நான் டே ஒன்னஸ் கூட்டிட்டு போறேன். கம் ஆன் லெட்ஸ் கோ. என்ஜாய் பண்ணுங்க. யோ, நீங்க எங்க போறீங்க? இல்ல நமக்கு முன்னாடி நிச்சயமா அவங்கள பேஸுக்கு போக விட கூடாது. போங்க போங்க போங்க. நோ 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 ஷான், அவங்கள நிறுத்து. காய், நாங்க உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேச வேண்டியது. என்ன? நீ ஒரு சர்வாதிகாரியா மாறிட்ட. என்ன சொல்றீங்க? சொல்லணும்னா ரொம்ப வேகமா. நாங்க எங்க பெட்ஸ் எல்லாம் இங்க மாத்தணும். நானே விலகிறேன் ப்ரோ. நீங்களே ஓகேன்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் சட்ட திட்டத்தை போட்டு அதை மதிக்க மாட்டீங்க. நீங்களா வலிக்குதே ஓகே தானே? அமைதி நிலவரத்துக்காக உங்க எல்லாருக்கும் நான் ஃபுட் கொண்டு வந்திருக்கேன். யூ கைஸ் ஃபாலோ மீ. நான் உங்களுக்கு லஞ்ச் எனக்கு தருவேன். பிரைம் ஃபீஸ்டபிள் கிடைக்குமா? சீஸ் நல்லா இருக்கு, நேச்சுரல் சீஸ் மாதிரி இருக்கு. ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, புது லீடர் பதவியை விட்டு இறக்குனதுக்கு அப்புறம், அரசாங்கத்தையே கவுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆல்ரைட். சரி ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். நாளைக்கு காலையில பார்க்கலாம். குட் மார்னிங் எவ்ரிபாடி. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் எலிவேட்டர் கிட்ட வரீங்களா? எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும். ஓகே, நம்ம அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்குள்ள அடுத்து யார் வர போறான்னு எனக்கு நினைக்கிறீங்க? தெரிஞ்ச அது ஐசோ ஸ்பீடா தான் இருக்கணும். ஏன்னா அவன் ரொமானியால தான் சுத்திட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை சைட் மேனா இருக்கலாம். ஒருவேளை ஜிங்ஸியா இருக்கலாம். சரி, யாருன்னு பார்க்கலாம். அது ஸ்பீட் எனக்கு தெரியுது. கீழே கொண்டு வாங்க. என்ன இது அவ்வளவு பெரிய பெட்டி? ஒருவேளை அது பொண்ணா இருக்குமா? ஓ, மேபி பொண்ணா இருக்கலாம். ஓகே, டே 6. அதுவும் இல்லாம நம்ம அண்டர் கிரவுண்ட் சிட்டில ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா, ஓகே இதோ வந்தாச்சு. ஆமா, என்ன உங்க கூட அவ்வளவு பெரிய பாக்ஸ் வந்திருக்கு? லோகன், இந்த பாக்ஸ் நான் ஓபன் பண்ண நீ ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவ. உங்க Okay. ஃபேவரட்டான எல்லா விஷயமும் இதுல எந்த பக்கம் இருக்கு. open ஜஸ்ட் பண்ணணும்? அப்படியே ஓபன் பண்ணுங்க. ஆறாவது நாள் நாம 2 கெஸ்ட் கொண்டு வந்திருக்கோம், பிக் ஸ்டார் அண்ட் ஸ்பீட். சோ பாய்ஸ், வெல்கம் டு தி அண்டர்கிரவுண்ட் சிட்டி. நாம இதுவரைக்கும் 6-7 வாட்டி ஓகே பண்ணிருக்கோம். பாய்ஸ், என்ன ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா நம்ம இந்த கேமோட ஹையஸ்ட் பாயிண்ட்க்கு போயிட்டு வரலாம். நீ குதிக்க மாட்டேன்னு எனக்கு முதல்ல இது ப்ராமிஸ் அவ்வளவு ஹைட் அல்ல. வெயிட் எடுத்து தனியா. குதிக்காதீங்க bro. தனியா இருக்கு. நோ நிறுத்துங்க. ப்ரோ, ஒன்னு சொல்லவங்க எல்லாரும் எனக்கு பிடிக்காம நாறுறீங்க. இங்க வந்து பாரு. ஏய் ஸ்பீட், இங்க வந்து பாரு. நான் ஒண்ணு விளையாடல, நீங்க நாறுறீங்க. இல்ல. ஏன் ஒன்னு சொல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஷவர் எடுத்தேன். இங்க எங்க ஷவர் இருக்கு? மோந்து பாரு. வாய்ப்பே இல்ல. நீ போய் சொல்லாத என்னால bro. முடியல. என்னால முடியல. அப்போ உன் ஸ்மெல் எப்படி இருக்கும்? ஓ, கைய தூக்கு. அப்படியே உள்ள போயிடாத. இது என்ன ஓல்ட் ஸ்பைஸா? எஸ், தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஓ, நீ நாறுறப்ப தயவு செஞ்சு கைய பக்கத்துல கொண்டு வராத. எதிர்பாராத விதமா பிக் ஸ்டாரும் ஸ்பீடும் இந்த அண்டர் கிரவுண்ட்ல பார்க்க போறதே சாக்கர் அரேனா தான். நீங்க இங்க விளையாடுறீங்களா இல்லையா? நம்ம என்னையா பண்றீங்க? அப்ப 7 நாளும் போர் அடிக்காதா? ப்ளூ எல்லாம் ஒரு டீம், சாண்ட்லர், ஸ்பீட், லோகன் ஹலோ, எல்லாரும் இங்க விளையாட வராங்க. தெரிஞ்சவங்க எங்க இருக்காங்க? விளையாட மாட்டான். என்ன சொல்றீங்க? இப்போ ஈவனா இருக்கு. ஓகே, ஆரம்பிக்கலாம். கம் ஆன் ஸ்பீட், இங்க. பின்னாடி போ. ஏய். ஜிடியா. அப்படிதான். Yes. பண்ணிட்டே இரு. Come on. நல்லா அடிங்க. ப்ளூ டீம் ஜெயிச்சிடுச்சு. ஓ, ப்ளூ டீம் ஓகே, ப்ளூ ஜெயிச்சிடுச்சு. டீம் வின் பண்ணிட்டாங்க. வாங்க டூரை கண்டினியூ பண்ணலாம். கோல்ஃப் கோர்ஸை பார்க்கிறதுக்காக நாங்க போயிட்டு இருக்கும்போது இதுவரை பார்க்காத விஷயம் எங்க கேமரால மாட்டுச்சு. பிரைமே இல்லாம லோகன் மாட்டி இருக்காரு. ஆஹா, ரொம்ப இத weird ஆ போடாதீங்க, இருக்கு. போடாதீங்க. Soccer-க்கு அப்புறம் நாங்க கோல்ஃப் விளையாடணும். அது எங்களோட பிராக்டிஸ் செஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கரெக்டா ஹோல்ல போட்டா நான் உனக்கு $100 தரேன். இது நிஜமாவா? ஆமா. மேசிவ் பெரிய ஃபெரிஸ்லயும் நாங்க ஏறணும். போர் அடிச்ச தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணுவல. எனக்கு இன்ஜூரி ஆயிடுச்சுன்னா WWE ரொம்ப வருத்தப்படும். அதே மாதிரி என்னோட ஃபியான்சேவும் தான். நான் ஒரு டாட் ஆக போறேன். நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? கேவோட செவுத்துல நாங்க ஒரு வீடியோ கேமை ப்ரொஜெக்ட் நாம ஒரு ஹிஸ்டரியை உருவாக்குறோம். இங்க விளையாடுற முதல் ஆள் நம்ம தான் தெரியுமா? இது ரொம்ப பெருசு. இது எல்லாத்துக்கும் மேல கேவோட உச்சிக்கு நாங்க ஏறணும். அதுவும் ஒரு கேம் விளையாடுறதுக்காக. Catch you ever seen? நம்ம கீழே விழாம தடுக்கிறதே இந்த மரம் தான். இது ஸ்டேபிளாவே இல்லையே. எல்லாரும் பொசிஷன்ல நிக்கலாம் பாய்ஸ். எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்க. லேசர், இந்த ஃபீஸபிள் பாரை பிடிக்க ட்ரை பண்ணு. அப்படிதான். அது பாராஷூட்ல வருது. நாங்க எவ்வளவு உயரத்துல இருக்கோம் நீங்க புரிஞ்சுக்கோங்களேன். ஃபீஸபிள்ஸ் தரைய போய் சேர்றதுக்கு மொத்தமா 10 செகண்ட் ஆயிருக்கு. ஓ गाइस, கீழ வருது. ஓ நான் கொஞ்சம் மேஷ் மேலோஸ போடுறேன். ஓகே, வரட்டும். குடிச்சது. ஓ 1 2 கால். ஓ டூட், இது ரொம்ப க்ளோஸ். ஹே லோகன், உனக்காக பிரைம் பாட்டில் வந்துகிட்டு இருக்கு. நீ நீ பிடிச்சிருவ. பிடிச்சிருவ. Come on baby. Let's go. Of course, அவர் பிடிச்சாலே இது பிரைமா தான் இருக்கும். இந்த சிட்டில இது லாஸ்ட் டேங்கிறதுனால உட்கார்ந்து பேசுறதுக்காக நாங்க கேம்ப் ஃபயர் போட்டோம். ஹாய் எவரிபாடி. இந்த வீடியோவோட உங்களோட ஃபேவரட் பார்ட் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா இங்க இருந்து கிளம்புறதுதான். இங்க கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸை என்ஜாய் பண்ண. சர்வாதிகாரத்தை அழிச்சது எனக்கு பிடிச்சிருந்தது. இவனை யாரு மேயர் ஆக்குறது? நீ உன்னோட சர்வாதிகாரத்தை என்ஜாய் பண்ண. நானே விட்டு விலகுறேன். இது ரொம்ப கஷ்டமா இந்த இருக்கு. வீடியோல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த யூடியூபர்ஸ் எல்லாரையும் எங்க இருந்தோ கொண்டு வந்து இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட்ல போட்டு என் கூட இருக்க வச்சது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு.
உங்க எல்லாரும் கூட ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ so மச். அண்ட் பாய்ஸ், இன்னும் ஒரு நாள் தான் நமக்கு இங்க இருக்கு. அண்ட் நாளைக்கு இந்த ரூமை விட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஆல் ரைட், லைட் ஆஃப் பண்ணுங்க. நாளைக்கு 7வது நாள்ல உங்களை சந்திக்கிறேன். guys, good night. குட் நைட் எவ்ரிபாடி. என்ன ஒரு அற்புதமான நாள். வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் சீக்கிரமா. அண்ட் இந்த கேம்ப மொத்தம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டியை விட்டு நம்ம கிளம்ப போறோம். இது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் நான் பண்ணுவேன். இப்பதான் இங்க வந்தேன். எதுக்கு உடனே போறோம்? நிரந்தரமா எங்கே இருந்த மாதிரி இருந்தது. நான் போயாகணும். இந்த வாரத்துல இப்பதான் சன்லைட்டே பாக்குறோம். இது ரொம்ப வெளிச்சமா இருக்கு டியூட். ஓ மை காட். இப்ப வெளியில வந்து கொஞ்சம் கிராஸ தொட்டுக்கோங்க.